என்னம்மா உங்கள் பிரச்சனை? கண்ணு ரெண்டு தெரியாதுண்ணே. சரி. ஒரு பொம்பளை கூட்டு வந்துச்சு. கூட்டு கொண்டு வந்து அந்த அந்த ஓரத்தில் உட்கார வச்சு அந்த மரத்துக்கிட்ட அங்கே உட்கார வச்சுட்டு 1000 ரூபா வச்சுருந்தேன் எங்கள் வீட்டிலேருந்து. அங்கே மயம் கொடுத்தது கண்ணுக்கு பார்க்க. அதை கேட்கவும் எப்படித்தான் அவுத்தாலும் முஞ்சில் இருந்த காசை அவுத்துட்டு கொண்டுட்டு விட்டுட்டு போயிட்டா சாமி. நான் இந்த ஒரு வாரமாக இங்கே தான் கிடைக்க. என்ன ஊர் உங்களுக்கு? நான் ராமேஸ்வரம் சாமி. ராமேஸ்வரத்துல ஏன் இங்கே வந்தீங்க? அதான் சாமி அவ கூப்பிட்டு வந்தா சாமி, அவன் பழம்பு பார்க்காமனு. அதான் பார்த்து நான் வச்சுருந்தேன். அவன் முழுசாவே பிடிக்கிட்டு விட்டுட்டு ஓடிட்டான். விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் எந்த ஊருக்காருன்னு எனக்கும் தெரியாது. தெரியாது. உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் ஏதாவது இருக்காங்களா? இருக்காங்க சாமி. நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்களா வீட்டு? நம்பர் தெரியாது சாமி, நான் படிக்காத குழுமுட்டேன். சரி, ராமேஸ்வரத்தில் உங்கள் ஊர் என்ன ஊர்? ராமேஸ்வரத்தில் அந்த கோயில்கிட்டே விட்டா போதும் சாமி. இல்லை உங்கள் பையன் பேர் என்ன? குட்டியான். அது அவன் அங்கே இருக்கான், உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில் பேர் குட்டியான். குட்டியான். வேற பசங்க? ஒரு பையன் தானா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு திருப்பூரில் கட்டி கொடுத்துருக்கேன். அது வராது போகாது. குடியாரன் அப்படின்ட்டேன். சரி. மாயன் இங்கே கல்யாணம் முடிச்சு, உசிலம்பட்டியில் கல்யாணம் முடிச்சு இங்கே இவனுக்கு ஆனந்து பண்ணணும், மகளுக்கு ஆனந்து பண்ணணும். அது நல்லா இருக்காங்க சாமி. நான் வந்தது இப்போ என் வீட்டுக்காரருக்கு வர இறந்து போனார். 2 பேரும் தான் வந்தோம் கடவுள கோவத்தில். இங்கே வந்து ராமேஸ்வரம் பொழவு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு ரொம்ப மேலுக்கு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருந்து இறந்து போனான். இப்போ 5-6 மாதம் ஆச்சு. அந்த கடலை ஓரத்தில் அதை நின்று ஏறுவாங்கல்ல, அந்த ஓரத்தில் தான் சாமி. நான் அங்கே தான் சாமி இருந்தேன். இப்போ அவள் கூட்டு கொண்டு வந்து விட்டுட்டா. நானும் ஏமாந்து போனேன். அது 1000 ரூபா கொண்டுட்டு போயிட்டான். சரிம்மா, சரி. வேற ஒன்றும் இல்லை சாமி. இப்போ உங்களுக்கு என்ன நான் உதவி செய்யணும்? எனக்கு என்ன உதவி சாமி? என்னை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் என்னை விடணும் சாமி. ராமேஸ்வரத்தில் கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் நீங்கள் எப்படி ட்ரெயினில் போவீங்க? அங்கே மண்டபம் இருக்குல்ல சாமி, மண்டபத்தில் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டாங்க. ஏதோ ஒரு உதவி செய்யுங்க, அந்த கோயிலில் வந்து விட்டுருங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு. சரி, நான் இங்கே காப்பகத்தில் காரைக்காலில் காப்பகத்தில் சேர்த்து விட்றேன். தங்கி இருக்கீங்களா? இல்லை சாமி. முதியோர் காப்பகத்தில் சேர்த்து விட்றேன், இருக்கீங்களா? சாமி சேர்த்து விட்ருவேன். பிள்ளைச்சி பேரம் பேத்தி இருக்கு. நீ சாக போகிற நாளில் அதனால் நம்ம பார்ப்போம் முடியுது. நான் பிறந்தது வளர்ந்தது கொடிக்கலம் கும்மாப்பட்டி பத்திரம் ராஜபாளையம் பக்கம். ராஜபாளையம் பக்கம். ஆமாம், கொடிக்கலம் பேச்சு. அங்கேருந்து நான் இங்கே வாப்பட்டிருந்தேன் உசிலம்பட்டியில். குஞ்சாம்பட்டின்னு உசிலம்பட்டி ஓரத்தில் வாப்பட்டிருந்தேன். இறந்து போயிட்டா. அப்போ கடைசியில் வந்து கிளம்பி இருந்தாலும் நான் அவனுக்கு 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கஞ்சி குடிப்போம். அவளுக்கு அந்த கஞ்சியை கொண்டு போய் பழைய கஞ்சி பட்டை கஞ்சியை கொண்டு போய் அவங்க அண்ணங்க தம்பி குட்டிகளுக்கு போய் கொடுத்தா. அந்த கஞ்சி என் கையில் கொடுத்தா நான் குடிச்சிட்டு போகிறேன், கொடுக்க மாட்டேன்ட்டா. இதனால தான் பிரச்சனை, சண்டை வந்துருச்சு. அப்படி நாங்கள் வந்து இப்போ 10-20 நாள் இருக்கும் சாமி. அந்த பொம்பளை கூப்பிட்டு வந்து அந்த பொம்பளை யார் வந்து தெரியாது சார். சரிம்மா, இப்படியே உங்களை தனியாகவும் அனுப்ப முடியாது. நான் இங்கே காப்பகத்தில் சேர்த்து விட்றேன் சாமி. இங்கே உங்கள் மகனுக்கு நான் ஃபோன் பண்ணி உங்களை மகனை வர வைக்கிறேன். நம்பர் தெரியாது சாமி. நான் கடுதாசி போலீஸில் சொல்லி நான் வர வைக்கிறேன். சரிங்களா? சரி. அது வரைக்கும் சரி, நான் இன்றைக்கி காப்பகத்தில் சேர்த்து விட்றேன்.